அதிமுக வந்து அவங்களுடைய வாக்குறுதிகளை காப்பி பண்ணாதா நேற்று இபிஎஸ் அவருடைய பிரச்சாரத்தை சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையை படிக்கக்கூடிய நேரமோ வாய்ப்போ எங்களுக்கு கிடைக்கல. யாரும் படித்ததாகவும் எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை யாரும் பெரிதாக பொருட்படுத்துவதே கிடையாது. ஏன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் நிறைவேற்றப்படுவதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இன்று நடைமுறையில் இருக்கக்கூடிய பல திட்டங்களை அவர்கள் தேர்தல் அறிக்கையில தந்திருக்கிறார்கள். என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது, இந்த திராவிட மாடல் அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத கூட தெரிஞ்சுக்காம ஒரு தேர்தல் அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயமா கிடையாது. மகளிர் உரிமை வந்து நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்ன அதிமுக இப்போ அது 2000 கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அதை தான் நீங்க காப்பி பண்ணதா சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, நாங்கள் நிறைவேற்றின ஒரு திட்டத்தை முதலமைச்சர் வந்து நாங்கள் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு அந்த 1000 ரூபாயாக தந்த அந்த உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று அறிவித்த பிறகு வந்து அன்னைக்கு இதை வந்து நாங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதிவிட்டு இவங்க வந்து மற்றவங்க காப்பி பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது வேடிக்கையாக தான் இருக்குது. இல்லை அவருக்கு இல்லை அவங்க எல்லாருக்கும் யாராவது நல்ல கணக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த பெர்சன்டேஜ் இல்லை இல்லைங்க, நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 505 அதில் 404 நிறைவேற்றிருக்கோம். பெர்சன்டேஜ் யாருக்கு வந்து கணக்கு போட தெரியுமோ போட்டுக்கலாம். அவங்க 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து 80%ன்றார். அதற்கு மேல் நிச்சயமாக நிறைய வாக்குறுதிகள் செயல்படுத்தாம இருக்கு அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அதாங்க 505ல் 404 செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து நிறைய செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது இல்லை. அவங்க தேர்தல் வாக்குறுதிகளில் வந்து எத்தனை செயல்படுத்தவில்லை அப்படின்னு கணக்கு எடுத்தோன்னா அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும்.